Father, they may be in us just as you are in me and I am in you. யோவான் 17:21. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the ego wants above all to be separate and independent, but on its own terms. When it suits it to merge itself, it will do that too. தாண்மை, ஈகோ என்பது தாண்மை, எல்லாவற்றையும் விட தனித்தும் இருக்கும், பிரிந்தும் இருக்கும். தன் விருப்பம் போல் இணைய விரும்பும் போதும் அப்படியே இருக்கும். ஈகோ என்ற வார்த்தைக்கு எட்ஜிங் காட் அவுட் என்று சொல்லப்படுகிறது. கடவுளை புறம்பே தள்ளி தான் தனது. இதுதான் லூசிஃபர். நோன் சர்வையாம், நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்பதுதான் பசாசுக்களின் ஆரம்பம், நரகத்தின் ஆரம்பம். கடவுள் இன்றேல் எதுவும் இல்லை என்பதை உணர்தல் வேண்டும். அது இயல்பானது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. ஆக எப்பொழுது இந்த எண்ணம் இல்லையோ, தான் தனது பராக்கிரமம், தனது வல்லமை இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கு இறைவன் இருப்பது இல்லை. இறைவன் இல்லாததினால் இந்த நற்பண்புகள் என்பது துளியும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் கலம் போல அவிழ்கின்ற ஆக்கை. நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருப்பின், எப்படி கப்பலில் ஓட்டை இருந்தால் அந்த கப்பல் கவிழ்ந்து போய்விடுமோ, அப்படி நம் வாழ்வும் கவிழ்ந்துவிடும், மூழ்கிவிடும். இவைகளை நாம் சரி செய்ய பல விழுமியங்களை விவிலியம் நமக்கு தருகிறது. த ஹோலி பைபிள், ஆண்டவருடைய அருள் வாக்கு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. இந்த ஒரே அப்பத்தில் உண்கிறோம், ஒரே கிண்ணத்தில் பருகுகிறோம். நமக்குள் எந்த விதமான பாகுபாடு இல்லை. யூதன் என்றோ, கிரேக்கன் என்றோ, மிலேச்சன் என்றோ பாகுபாடு இல்லை என்பதை வேதம் சொல்லுகிறது. படிக்கிறோம். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமாகிறதா? நடைபடுத்த முடிகின்றதா? வாழ்கின்றோமா என்றால் பெரிய கேள்விக்குறி. ஆக எப்பொழுது இந்த ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வாகிறதோ அப்பொழுதுதான் அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. Love is a higher merging of the self, a merging that is not a flight but a reaching out. It is the only thing that will save us. Learning to love now means learning to survive. அன்பு உயர்வானதோடு தன்னையே இணைத்து கொள்ளும். ஓடி ஒளிய அல்ல, ஒட்டி உறவாட. அது ஒன்றேதான் நம்மை காக்கும். அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுதல் வாழ கற்றுக்கொள்ளுதல் ஆகும். ஆக இதைத்தான் ஆண்டவர் மையப்படுத்தி தன்னுடைய பணியை வாழ்ந்து காட்டினார். நமக்கும் அதை கட்டளையாக கொடுத்தார். அந்த அளவுகோல் என்ன? எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பது, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் பிறரை அன்பு செய்ய வேண்டும். கிறிஸ்து எவ்வாறு நம்மை அன்பு செய்கிறார்? எந்த விதமான ஒரு பாரபட்சமின்றி, எந்த விதமான ஒளிவு மறைவு இன்றி, அல்லது
கொஞ்சம் தனக்கென்று வைத்துக்கொண்டு எஞ்சி இருப்பதை கொடுப்பது அல்ல, அனைத்தையும் தாரை வார்த்து கொடுத்ததுதான் கிறிஸ்துவின் அன்பு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பது குறள் 72. அன்புடையவர்கள் அனைத்தையும் கொடுப்பதுதான் அந்த அன்பின் தன்மை. அன்பில்லாதவர்கள் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பவர்கள். நமக்கு ஒரு கதை சின்ன பிள்ளையிலேயே சொல்லியிருப்பாங்க. ஒருத்தனுக்கு ஒரு அரசன் சொன்னானாம், நீ எங்கெல்லாம் போய் நடக்கிறாயோ சூரியன் மறைவதற்குள் திரும்பி வந்தாயானால் நீ நடந்த இடத்தையெல்லாம் உனக்கு கொடுத்து விடுவேன் என்று அரசன் சொன்னான். ஆக இவன் நடக்கிறான், எவ்வளவு நிலத்தை அதிகரிக்க வேண்டும், எவ்வளவு தூரம் நடந்தால் வேகமாக நடக்கிறான், ஓடுகிறான். ஆக மதியமாயிற்று, இனி திரும்பி போனால் சரியாக இருக்கும், இருப்பினும் இன்னொரு 100 அடி நடக்கலாம், இன்னொரு 100 அடி நடக்கலாம் என்று நீட்டிக்கொண்டே போய் சரி திரும்பினால் போதும் என்று திரும்புகிறான். வேகமாக திரும்புகிறான், வந்து சேர வேண்டும் என்று வந்து இறுதியிலே மூர்ச்சையாகி விழுந்து இறந்தான். அப்பொழுது அரசன் சொன்னான், இவனுக்கு தேவையானது 6 அடி நிலம்தான், மீதியெல்லாம் இவன் வீணாக ஓடி களைத்து தோற்றுவிட்டான், தேவையில்லாததாக. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை கூட. பல சமயங்களிலே நாம் மார்த்தாளை போல் இருக்கிறோம். பல கவலைகள், பல பிரச்சனைகள். ஆண்டவருக்கென்று நேரத்தை கொடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக பிரச்சனையாக இருக்கிறது. நேரத்தை கொடுக்க, திருப்பலிக்கு வர, பிள்ளைகளை மறைக்கல்வியிலே சேர்க்க, மறைக்கல்வியிலே ஈடுபடுத்த, அல்லது வேண்டிய தயாரிப்பை பெற, திருமண நேரத்தில் அவசரமாக கட்டாயப்படுத்துவதனால் தானாக முன்வந்து நேரத்துடன் செய்பவர்கள் மிக மிக குறைவு. அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். நான் பார்க்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் ஒரு சில பெற்றோர் மிக மிக முன்னதாகவே ஏற்பாடுகள் செய்து தயாரித்து, அதே போன்று அருட்சாதனம் பெற வேண்டுமா. கடந்த ஈஸ்டர் சமயத்தில் ஒரு வயதான மனிதர், ஒரு குடும்பத்தின் தலைவர், தானும் அவர் ஏற்கனவே உத்தரவு வாங்கி த டிஸ்பாரிட்டி ஆஃப் கல்ட் என்ற ஆயரிடம் உத்தரவு வாங்கி திருமணம் செய்தவர். இப்பொழுது தன் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தப் போகிறார். ஆகவே என்ன சொல்கிறார், என் பிள்ளையினுடைய திருமணத்தின் பொழுது நானும் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் வந்து இந்த வகுப்புகளை முறையாக பயின்றார், தெரிந்து கொண்டார். மதிய நேரத்தில் வருவார், மாலை நேரத்தில் வருவார், காலை நேரத்தில் வருவார். எப்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இதை நான் முழுமையாக பெற வேண்டும். மற்றவர்களுக்கெல்லாம் அந்த விபூதி புதன் பிறகு ஒவ்வொரு நாளும் மாலையில் நடத்தப்படும். ஒருவேளை வர முடியாமல் போய்விட்டால் என்று சொல்லி அவர் முன்னதாகவே இதை தயாரித்து ஒரு நல்ல தயாரிப்பை பெற்றார். ஈஸ்டர் இரவு இந்த அருட்சாதனங்களை வாங்கினார். தன் மகளின் திருமணத்தின் பொழுது நன்மை வாங்கி அவருடைய கண்களில் கண்ணீரை பார்த்தேன். ஆனந்த கண்ணீர் என்று சொல்லுவார்களே, அது உள்ளத்தில் நிறைந்து நான் முழுமையாக கிறிஸ்துவை பெற்றிருக்கிறேன். நேரத்தை விடுத்து, தன் வேலைகளை விட்டு இதற்காக நேரத்தை கொடுத்து, இதுதான் உண்மையான இறை அன்பு, கடவுளிடம் காட்டுகின்ற அன்பு. அதற்குரிய நேரத்தை முழுமையாக தாராளத்துடன் தியாகத்துடன் கொடுப்பது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. சென்ட் லியோ த கிரேட், பெரிய சிங்கராயர் என்று அழைக்கக்கூடிய போப்பாண்டவர் இவ்வாறு கூறுகிறார், there is no ailing one whom the victory of the cross be denied to, nor there is anyone whom Christ's prayer does not help to. For if it was so profitable for those who treated him so cruelly, how much more will it not be for those who are converted unto him. சிலுவையின் வெற்றியை மறுக்காதவருக்கு எக்குறையும் இல்லை. அதே போன்று கிறிஸ்துவின் ஜெபம் யாருக்கும் பயனில்லாமல் போகாது.
தன்னை உபாதித்தவர்களுக்கே பயனளித்த போது எவ்வளவு அதிகமாக அவரிடம் மனமாறி வந்தவருக்கு உதவும் என்பது வெள்ளிடை மலை. தன்னை உபாதித்தவர்களுக்கே இயேசு அந்த இரக்கத்தை கொடுக்கிறார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று தன்னை உபாதித்தவர்களுக்கே இவர் அன்பை கொடுக்கிறார் என்றால் தன் மீது அன்பு காட்டுவர்களுக்கு இன்னும் எவ்வளவு அதிகமாக அன்பு செய்வார். உண்மைதானே? ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரை நாடி தேடி வந்து ஜெபிக்கும் பொழுது, ஆராதனை செலுத்தும் பொழுது அவர் அபரிதமாக நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நம்மோடு சேர்ந்து நம்மவர்களையும் யாருக்கெல்லாம் நாம் ஜெபிக்கின்றோமோ அவர்களுக்காகவும் அவர் ஆசிரியப்படுகின்றார். நேற்று மாலை நிர்வாக குழு கூட்டம் நடந்த பொழுது கனடா தேசத்திலிருந்து ஒரு டெலிஃபோன், அவர் ஃபாதர், உங்களுடைய வழிபாடுகளுக்கு அன்பொலி டிவி வழியாக நீங்கள் கொடுப்பதற்கு நன்றி கூறுகின்றேன். நான் பார்த்து இதை இன்னும் சில பேருக்கு இதை அறிமுகப்படுத்தினேன். அவர்கள் எல்லாம் பார்த்து நன்றி கூறுகிறார்கள். அப்பொழுது இன்னும் கூட ஒரு சொன்னார். அப்போ மக்கள்கிட்டையே சொன்னேன், நான் அரியாங்குப்ப மக்களுக்கு இது தெரியுதோ தெரியலையோ, இதனுடைய மகிமை தெரிகிறதோ இல்லையோ, எங்களுக்கு தெரிகிறது ஃபாதர். நாங்கள் நன்றி கூறுகிறோம், நாங்கள் பயன்பெறுகிறோம், அந்த வல்லமையை நாங்கள் உணர்கிறோம் என்று சொன்னதை அங்கிருந்து கூடிய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு சொன்னேன். அதை ஸ்பீக்கரில் போட்டு காட்டி, ஆண்டவர் எல்லோரையும் அன்பு செய்கிறார். அருகில் வெகு தொலைவில் யாரெல்லாம் அவரை நாடி தேடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் நன்மையைத்தான் செய்தார். அவர் வாழுகின்ற காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, அதிசயங்கள் செய்கின்ற நம் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். எனவே அவரிடம் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord God, have mercy on your people and heal the divisions in the body of Christ. May all Christian people throughout the world attain the unity for which Jesus prayed. Renew in us the power of the Spirit, that we may be a sign of that unity and a means of its growth. தேவரீர் எங்கள் மேல் தயவாயிருந்து கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையில் ஏற்பட்டுள்ள காயங்களை ஆற்றியருளும். உலகின் அனைத்து கிறிஸ்துவரும் இயேசு ஜெபித்த ஒற்றுமையை அடைவோமாக. உமது ஆவியின் வல்லமையை எங்களில் புதுப்பித்தருளும். அதன் மூலம் அந்த ஒற்றுமையின் சின்னமாகவும் அதன் வளர்ச்சியின் காரணமாகவும் இருப்போமாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.